அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லோர் வாழ்க்கையிலயும் நாம யோசிச்சு குழம்பி போற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம கூட ரொம்ப நல்லா, பாசமா, அன்பா பழகுறவங்க இருக்காங்க. ஆனா, அவங்கள விட்டுட்டு ஏன் சில பொண்ணுங்க ரொம்பவே முரட்டுத்தனமா, ரொம்பவும் சுதந்திரமா, சில சமயம் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத மாதிரி இருக்கிற இந்த பேட் பாய்ஸ்னு சொல்லப்படுறவங்கள அவங்க துணையா தேர்ந்தெடுக்கிறாங்க? உண்மையிலேயே இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நீங்க ஒரு நல்ல பையனா இருந்தா உங்க மனசுல கூட இந்த கேள்வி ஓடியிருக்கலாம். நானும் பாசமா இருக்கேன், அக்கறையா இருக்கேன், ஆனா ஏன் எனக்கு கிடைக்காத மரியாதை அந்த கெட்ட பையனுக்கு கிடைக்குதுன்னு? நம்ம சமூகம் என்ன சொல்லும்னா, நல்லவனா இருங்க, அப்போதான் எல்லாம் நல்லா நடக்கும்னு. ஆனா நிஜ வாழ்க்கையில நாம பார்க்கிறதோ வேற மாதிரி இருக்கு. ஒருத்தர் தன்மையா, அன்பா நடந்துக்கும்போது சில சமயம் அது போரடிக்குதுன்னு ஒதுக்குறாங்க. ஆனா அதே கெட்ட பையன் ஏதோ புதுசா சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இன்னைக்கு நாம உணர்வு பூர்வமான விஷயங்களை ஒதுக்கிட்டு அறிவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஆராயப் போறோம். இந்த கெட்ட பசங்களை பொண்ணுங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கான டாப் 12 காரணங்கள் என்னென்ன? இதை ஏன் புரிஞ்சுக்கணும்னா, நாம யாரையும் ஜட்ஜ் பண்ணாம அவங்க மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தான். ரொம்ப சுவாரஸ்யமான பயணம் இது. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆரம்பிக்கலாமா? நம்ம லிஸ்ட்ல இருக்கிற முதல் 6 காரணங்கள் அவங்களுடைய உணர்வு ரீதியான தேவை மற்றும் உளவியல் சம்பந்தப்பட்டது. ஒன்று, சவாலை விரும்புதல். பொதுவா ரொம்ப நல்ல பசங்க எல்லாமே ஈஸியா சம்மதிக்கிற மாதிரி இருப்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி ஓகேன்னு சொல்றது அவங்க பாசத்தை காட்டுற விதமா இருக்கலாம். ஆனா கெட்ட பசங்க அப்படி இல்ல. அவங்க சுலபமா கிடைப்பதில்லை. ஒரு பொண்ணு தன்னுடைய முழு கவனத்தையும் நேரத்தையும் கொடுத்து ஒரு சவாலான விஷயத்தை அடைய முயற்சிக்கும்போது அந்த வெற்றி ரொம்ப இனிமையா இருக்கும். ஒரு நல்ல பையனோட உறவு சல்லடையில ஊத்துன தண்ணி மாதிரி ஈஸியா இருக்கலாம். ஆனா ஒரு கெட்ட பையனோட உறவு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பொக்கிஷம் மாதிரி. அதை அடையணும்னு மனசு துடிக்கும். 2, தன்னம்பிக்கை மற்றும் ஆதிக்கம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பேட் பாய்ஸ்ன்னா அவங்க சண்டை போடுறவங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. அவங்க பொதுவா உச்சகட்ட தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தைரியமா செய்வாங்க. யாருக்காகவும் மாற மாட்டாங்க. இந்த தைரியம் நிறைய பொண்ணுங்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். அவங்க தன்னுடைய வாழ்க்கைய தானே கட்டுப்படுத்துறாங்கன்னு நினைப்பாங்க. அந்த ஆதிக்கம் மற்றும் கட்டுப்பாட்டு உணர்வு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. 3வது, யூகிக்க முடியாத தன்மை மற்றும் சுவாரஸ்யம். நம்ம வாழ்க்கை ஒரு ருட்டீன்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும்போது புதுசா எதிர்பாராத ஒரு விஷயம் வேணும்னு மனசு தேடும். நல்ல பசங்க பிரெடிக்டபிலிட்டியோட இருப்பாங்க. அவங்க காலையில எழுந்து வேலைக்கு போய் நைட் கால் பண்ணி குட் நைட் சொல்றது வரைக்கும் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா கெட்ட பசங்க அவங்க எப்போ வருவாங்க, எப்போ கால் பண்ணுவாங்க, அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த எதிர்பாராத தன்மை ஒரு திகில் நிறைந்த சவாரியைப் போல சுவாரஸ்யமா இருக்கும். 4வது, ஹீரோயினாக இருக்க ஆசை. சில பொண்ணுங்க மனசுல ஒரு ஆசை இருக்கும். இவனை நான் தான் மாத்தப் போறேன். அந்த கெட்ட பையன் உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லவனா இருக்கலாம். ஆனா வெளியில சில விஷயங்களுக்காக முரட்டுத்தனமா நடந்துக்கலாம். அந்த முரட்டுத்தனத்தை உடைச்சு அவனுக்குள்ள இருக்கிற நல்லவனை வெளியே கொண்டு வர இவங்க ஒரு மிஷன் எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. என்னால மட்டும்தான் இவனை மாத்த முடியும்னு அவங்க நம்புவாங்க. இது உளவியல் ரீதியா ஒரு சுய திருப்தியை கொடுக்கும். 5, சமூகத்தின் கவனத்தை ஈர்த்தல். ஒரு கெட்ட பையனோட பழகுறது சில நேரம் சமூகத்துல ஒரு வித்தியாசமான அடையாளத்தை கொடுக்கும். அவ ரொம்ப தைரியமானவ, அவ எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்க அந்த பையனையே டேட்டிங் பண்றான்னு பேசப்படுவாங்க. இந்த கவனம் அவங்களுக்கு ஒரு கூல் அந்தஸ்து கொடுக்கும்னு நம்புறாங்க. ஒரு நல்ல பையன் கூட பழகுறது நார்மல்லா இருக்கலாம். ஆனா ஒரு கெட்ட பையன் கூட இருக்கும்போது எல்லாரோட கண்ணும் தன்னையே பார்க்குதுன்னு ஒரு எண்ணம் வரும். 6, சொந்த சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துதல். இத நான் ஒரு சின்ன கதையில சொல்றேன். ஒரு பொண்ணு அவங்க வீட்ல அவங்க அப்பா அம்மா அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டை போட்டு இதத்தான் படிக்கணும், இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும், இவன் கூட தான் பேசணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்திருப்பாங்க. இந்த கட்டுப்பாடுகள்ல இருந்து வெளியே வரணும்னு அவங்க மனசு துடிக்கும். அப்போ அந்த கட்டுப்பாடுகளை மதிக்காத ஒரு கெட்ட பையன் கூட பழகுறது அவங்களுக்கு தெரிஞ்ச கிளர்ச்சி அல்லது சுதந்திரத்தை காட்டுற ஒரு வழியா இருக்கும். நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன்னு காட்டுறதுக்கான ஒரு கருவியா அந்த பையன் அமைவான். இதுவரைக்கும் பார்த்தது அவங்க மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். இப்போ அடுத்த 6 காரணங்கள். வெளியில என்ன நடக்குது, அந்த பசங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். 7, நேரடித்தன்மை. பெரும்பாலான நல்ல பசங்க மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில வேற ஒண்ணு பேசுவாங்க. உங்க மேல எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு கூட பயப்படுவாங்க. ஆனா
கெட்ட பசங்க அப்படி இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத நேரடியா பேசிடுவாங்க. இந்த வெளிப்படைத்தன்மை சில நேரங்களில ரொம்பவும் கவர்ச்சியா இருக்கும். அது ஒரு குழப்பமில்லாத தெளிவான உறவை கொடுக்கும்னு அவங்க நம்புறாங்க. 8 இலக்கு சார்ந்த அணுகுமுறை. ஒரு நல்ல பையன் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பான். அவங்களுக்கு பிடிக்குமா, தப்பா எடுத்துப்பாங்களா பான்னு. ஆனா கெட்ட பையன் அப்படி இல்ல. அவனுக்கு என்ன வேணுமோ அதை அடையறதுல ரொம்ப தெளிவா இருப்பான். இந்த இலக்கு சார்ந்த அணுகுமுறை சில சமயங்களில் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் போல ஒரு பிம்பத்தை உருவாக்கும். ஒரு பெண் இந்த வெற்றியில் பங்கேற்க விரும்புவதாக நினைக்கலாம். 9. நல்ல தோற்றம் மற்றும் ஸ்டைல். உண்மையச் சொல்லணும்னா இந்த பாட் பாய்ச்னு சொல்லப்படுறவங்க பெரும்பாலும் தங்களுடைய தோற்றத்துல அதிக கவனம் செலுத்துறவங்களா இருப்பாங்க. சிகை அலங்காரம் தொடங்கி உடை வரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஸ்டைலை பின்பற்றுவாங்க. நான் யாரு, என்னோட ஸ்டைல் என்னன்னு வெளிப்படையா காட்டுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் இயல்பாகவே பிடிக்கும். 10. உணர்ச்சி கட்டுப்பாட்டை வெளிப்படுத்துதல். பொதுவா ரொம்ப பாசமான பையன் தன்னோட எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவான். சந்தோஷத்தை, கோபத்தை, வருத்தத்தை. ஆனா இந்த பாட் பாய்ச் தங்களுடைய உணர்ச்சிகளை ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அவங்களுடைய உணர்ச்சிகளை அவ்வளவு சீக்கிரத்துல யார்கிட்டயும் காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாட்டுடன் இருக்கும்போது அவங்க ரொம்ப திடமானவங்களா இருக்காங்கன்னு பொண்ணுங்க நம்புவாங்க. 11. பிறரின் ஒப்புதல் தேவையில்லை. ஒரு நல்ல பையன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பெற்றோர்கள், முக்கியமாதான் காதலிக்கிற பொண்ணு, இவங்க எல்லாரோட ஒப்புதலுக்காகவும் ஏங்குவான். நான் பண்றது சரியா, உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்பான். ஆனா கெட்ட பையனுக்கு இந்த ஒப்புதல் தேவையே இருக்காது. என் வாழ்க்கை நான் தான் முடிவு பண்ணுவேன் அன்று ஒரு மனப்பான்மையோட இருப்பான். இந்த சுயமரியாதை மற்றும் மற்றவர்களின் கருத்துக்களைப் பற்றி கவலைப்படாமல் இருக்கும் குணம் ஒரு காந்த ஈர்ப்பை கொடுக்கும். 12. தன்னைச் சுற்றி ஒரு மர்மத்தை உருவாக்குதல். எல்லா பசங்களையும் விட இவங்க தங்களைப் பற்றி நிறைய விஷயங்களை அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய கடந்த காலம், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய அடுத்த நகர்வு எல்லாமே ஒரு மர்மமா இருக்கும். எப்படி ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை நாம் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையையும் புரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் ஏற்படும். நண்பர்களே, இப்போ நீங்க பார்த்த இந்த 12 காரணங்கள் இந்த தேர்வு ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். இதுல கெட்ட பையன்தான் எப்பவுமே சரின்னு எந்த இடத்துலயும் சொல்ல வரல. உண்மையில நாம இங்க பேட் பாய்னு சொல்றது வெறும் முரட்டுத்தனம் மட்டும் இல்ல. அவங்க வெளிப்படுத்துற தன்னம்பிக்கை, சுதந்திரம், நேரடித்தன்மை மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடு, இந்த குணங்கள்தான் பல பெண்களை அறியாமலே ஈர்க்குது. இதே குணங்கள் ஒரு நல்ல பையன்கிட்ட இருந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல உள்ளம், ஒரு நேர்மையான எண்ணம், அது கூட ஒரு நிலையான தன்னம்பிக்கை, யாருக்காகவும் மாறாத சுதந்திரமான குணம் மற்றும் சுவாரஸ்யமான ஆளுமை. இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும்போது அந்த பையனை யாராலும் வீழ்த்த முடியாது. சுருக்கமா சொன்னா, பாசத்தை கொடுக்கிற நல்ல பையன் உள்ளமும் சவாலை விரும்பும் கெட்ட பையன் ஸ்டைலும் சேரும்போது அங்கதான் ஒரு உண்மையான ஈர்ப்பு உருவாகுது. அதனால நீங்க ஒரு நல்ல பையனா இருந்தா கவலைப்படாதீங்க, உங்க உள்ளத்தை மாத்திக்காதீங்க. ஆனா உங்களுடைய அணுகுமுறை மற்றும் தன்னம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துங்க. நீங்க உங்களை இன்னும் சுவாரஸ்யமான, தைரியமான, சுதந்திரமான ஒரு ஆளா வெளிப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா, சிந்திக்க தூண்டுற மாதிரி இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்க இதுல ஏதாவது ஒரு காரணத்தோட ஒத்துப் போறீங்களா, இல்லன்னா இதுல சொல்லாத வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை படிக்க ஆவலா இருக்கேன். மற்றும் இந்த மாதிரியான இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.